ஹாய் காய்ஸ், ட்ரேடிங்கில் டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து தரப்படும். ரைட், நாங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ் வந்து எப்படி பாவிக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட், ஒவ்வொரு தடவையுமே நம்ம வந்து லைனோ இல்லை ரெக்டாங்கிளோ ட்ரா பண்ணி தனியாக டைப் பண்ணாமல் டெம்ப்ளேட்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறத வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிம்பிள் தான். நீங்கள் டெம்ப்ளேட்டை சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய எலிமெண்ட்டை ஃபஸ்ட் எடுங்க. ரைட், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், இல்லை ஏரோ மார்க்காக இருக்கலாம், ட்ரெண்ட் லைனாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் ஃபஸ்ட்டுக்கு ஒரு எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க வேண்டிய இம்போர்ட்ஸை வந்து கொடுங்க. ரைட், எக்ஸாம்பிளுக்கு நான் இதில் எக்ஸாம்பிள் 1 நான் போடுறேன். எக்ஸாம்பிள் 1. ஸோ எகெயின் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ஸ்டைலில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதுக்கு நான் வந்து எக்ஸாம்பிள் 2 போடுறேன். எக்ஸாம்பிள் 2 போட்டாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல சர்வ் ட்ராயிங் டெம்ப்ளேட்டஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் நான் வந்து டைப் பண்ணுறேன் எக்ஸாம்பிள் 1. ஓகே, எகெயின் இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் as. ஸோ எக்ஸாம்பிள் 2 சர்வ். ரைட், இப்போ நான் சர்வ் பண்ணது வந்து நான் புதுசாக ஒரு லைன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ரைட், இந்த இடத்துல நான் மறுபடியும் போய் பார்த்தேன்னா எக்ஸாம்பிள் 1 and 2 வந்து இருக்குது. ஸோ நான் வேண்டிய மாதிரி எந்த இடத்துல வேண்டுமானாலும் இந்த விஷயத்தை செஞ்சு கொள்ள இயலும். ரைட், ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ரெக்டாங்கிள்லேருந்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொள்வது. ஸோ நீங்களும் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ண பழகுங்க. ரைட், தேங்க்யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.